அண்ணாமலை விஜய்க்கு ஆதரவாக பேசினாரா? பத்திரிகையாளர்களின் சந்திப்பின் போது அண்ணாமலை விஜய்க்கு ஆதரவாக பேசினாரா? கரூருக்கு சென்று பாதிக்கப்பட்டவர்களை பார்ப்பதற்காக மருத்துவமனைக்கு சென்று பார்த்துவிட்டு பிறகு செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அண்ணாமலை பல கருத்துக்களை தெரிவித்திருந்தார். அப்போது அவர் பேசிய பேச்சின் அடிப்படையில் அண்ணாமலையின் எதிர்ப்பாளர்கள் அவருக்கு எதிராக பேசுகின்றனர். அப்படி என்ன அண்ணாமலை அவர்கள் பேசினார்? உண்மையில் அண்ணாமலை அவர்கள் என்ன பேசினார் என்பதை எல்லாம் நாம் பார்ப்பதற்கு முன் நண்பர்களே, நமது சேனலை நிறைய பேர் சப்ஸ்கிரைப் செய்யாம பார்த்துக்கிட்டு வர்றீங்க. எனவே தயவு செய்து இந்த வீடியோவை பார்ப்பவர்கள் அனைவரும் சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பார்க்குமாறு மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். மேலும் இந்த வீடியோவிற்கு ஒரு லைக் கொடுக்கவும். நீங்கள் லைக் கொடுக்கும் போது உங்களுக்கு ஹைப் பாயிண்ட் காட்டினால் இந்த வீடியோவை ஹைப் பாயிண்ட்ஸ் மூலம் ஹைப் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம். அப்படியே இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கும் குடும்பத்தினருக்கும் ஷேர் செய்யுமாறு மிகவும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். இப்போ வாங்க, அண்ணாமலையின் எதிர்ப்பாளர்கள் அண்ணாமலைக்கு ஆதரவாக என்ன பேசினார்கள், அது உண்மையா என்பதை பற்றி பார்ப்போம். அதாவது கரூரில் சம்பவம் நடந்த உடனே பாதிக்கப்பட்டவர்களை சென்று பார்க்காமல் 2 நாட்களுக்கு பிறகு போய் பார்க்கும் இவர் எப்படி கருத்து தெரிவிக்கலாம் என்று கூறுகின்றனர் அண்ணாமலைக்கு எதிராக பேசுபவர்கள். ஆனால் உண்மையில் அண்ணாமலை அவர்கள் 24 மணி நேரத்தில் அங்கு சென்று பாதிக்கப்பட்டவர்களை சந்தித்துள்ளார். அதை அவரே பத்திரிகையாளரின் சந்திப்பின் போது கூறியுள்ளார். நேற்று கரூரில் இந்த சம்பவம் நடந்ததற்கு 24 மணி நேரம் கழிச்சு நம்ம பேசுறோம். 24 மணி நேரம் அனலைஸ் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம பேசுறோம். இதுல பல தவறுகள், பல குளறுபடிகள் நடந்திருக்கு. ஒன்று, எல்லா இடத்துலயுமே பொதுமக்கள் கூடும் பொழுது சரியான இடத்தை கொடுக்குறோமா, சரியான காவல்துறை அதிகாரிகள், காவல்துறையில் இருக்கக்கூடிய கான்ஸ்டபிள் அவங்க டிப்ளாய் பண்றோமா, கிரௌடு சரியான முறையில் கண்ட்ரோல் பண்றோமான்னு கேட்டீங்கன்னா இல்லை. அண்ணாமலை அவர்கள் இந்த சம்பவம் நடந்த 2 நாட்களுக்கு முன் பத்திரிகையாளர்களிடம் பேசும்போது தான் மாநில தலைவர் பதவியில் இல்லாத இப்போதுதான் சிறிது ஓய்வு கிடைத்துள்ளதாகவும் இந்த ஓய்வுதான் தன் சொந்த விஷயங்களுக்காக நன்மையான முறையில் பயன்படுத்திக் கொள்ள உதவுவதாகவும் இருக்கிறது என்றும் கூறியிருந்தார். எனவே அண்ணாமலை அவர்கள் இந்த ஓய்வு நேரத்தை தன் குடும்பத்துடன் இலங்கைக்கு சென்று நிம்மதியாக இருக்கத்தான் நினைத்தார். இலங்கைக்கும் குடும்பத்துடன் சென்றார். இதற்கு முன் தான் சில நாட்களுக்கு முன் அண்ணாமலை அவர்களுக்கு வைரல் ஃபீவர் வந்து அதிலிருந்து அப்போதுதான் சிறிது குணமடைந்திருந்தார். சுற்றுலா சென்ற அண்ணாமலை, அதுவும் மக்களின் வரி பணத்தில் அவர் சுற்றுலா செல்லவில்லை, தன் பணத்தை செலவு செய்துதான் சுற்றுலா சென்றிருந்தார். இந்த நிலையில்தான் கரூர் அசம்பாவிதம் நடக்கும் என்று அவருக்கு என்ன தெரிந்திருக்குமா? அப்படி அவருக்கு முன்கூட்டியே தெரிந்திருந்தால் இவர்கள் கூறுவது போல் சம்பவம் நடக்கும் போதே இலங்கையில் இருந்து கிளம்பி சம்பவத்தன்றே கரூரில் பாதிக்கப்பட்ட மக்களை சென்று பார்த்திருக்கலாம். ஒருவேளை அண்ணாமலை அவர்கள் தலைவர் பதவியில் இப்போது இருந்திருந்தார் என்று வைத்துக் கொண்டால் கூட ஒரு கட்சி தலைவர் இப்படி 2ஆம் நாள் வந்து பார்க்கிறார் என்று கூறினால் கூட இவர்கள் கூறுவதை ஏற்றுக்கொள்ளலாம். ஆனால் அவர் எந்த பொறுப்பிலும் இல்லை, ஒரு தொண்டனாகத்தான் பாஜகவில் உள்ளார். சம்பவம் நடந்த உடனே முதல்வர் அங்கு செல்கிறார். பின்னர் வெளிநாட்டில் இருந்து வந்து துணை முதல்வர் பாதிக்கப்பட்ட மக்களை பார்க்கிறார். இவர்களுக்கு அங்கு நடந்த விவரங்கள், பின்னர் அடுத்தடுத்து நடக்கும் விவரங்கள் அனைத்தும் உடனுக்குடன் தெரிகிறது. எனவே அவர்கள் அங்கு எல் என்றால் எண்ணெயாக சென்று நிற்கிறார்கள். அண்ணாமலை அப்படி அல்ல, அவர் சுற்றுலா சென்று இருந்தார். அவர் விஜயின் அன்றைய பரப்புரையை பார்க்காமல் இருந்திருக்கலாம். ஏன், இதற்கு முன் அண்ணாமலை அவர்கள் இங்கு இருக்கும் போதே இதற்கு முன் சனிக்கிழமைகளில் விஜய் அவர்கள் நடத்திய பரப்புரைகளை பற்றி பத்திரிகையாளர்கள் அண்ணாமலையுடன் கேட்கும் போது அண்ணாமலை விஜய் அவர்கள் நடத்திய பரப்புரையை பார்க்கவில்லை, நான் பார்த்து விட்டு பிறகு பதில் கூறுகிறேன் என்று கூறியுள்ளார். அதன்படி பின்னர் நடந்த பத்திரிகையாளர்களின் சந்திப்பின் போது அதை பற்றி பேசியும் உள்ளார். எனவே குடும்பத்துடன் இலங்கைக்கு சென்ற அண்ணாமலை தன் கடமையில் தவறாமல் பொறுப்பாக வந்து பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஆறுதல் கூறினார் என்பது எந்த தவறும் இல்லை. ஒரு சாதாரண தொண்டனாக என்ன செய்ய வேண்டுமோ அதை தான் அவர் செய்தார். இதில் நாம் ஒன்றை கவனிக்க வேண்டும். இலங்கையில் குடும்பத்துடன் இருந்த அண்ணாமலை அவர்கள் அங்கிருந்து வந்து பாதிக்கப்பட்டவர்களை பார்த்துவிட்டு உடனே சுற்றுலாவை தொடர இலங்கைக்கு செல்லவில்லை, இலங்கைக்கு திரும்பி செல்லவில்லை. ஆனால் அதே நேரம் துணை முதல்வர் உதயநிதி அவர்களும் துபாய்க்கு சுற்றுலா சென்றிருந்தார். அப்போது பாதிக்கப்பட்டவர்களை பார்ப்பதற்காக அங்கிருந்து திரும்பினார். பாதிக்கப்பட்டவர்களை பார்த்துவிட்டு உடனே திரும்பி சென்று விட்டார்.
இதுதான் அண்ணாமலை அவர்களுக்கும் மற்றவர்களுக்கும் உள்ள வித்தியாசம். மேலும் அண்ணாமலை அவர்கள் விஜயை ஆதரித்து பேசிவிட்டார், அண்ணாமலை விஜய்க்கு ஆதரவு என்றெல்லாம் செய்தியை பரப்புகின்றனர். அண்ணாமலை அவர்கள் அதே பத்திரிகையாளர்களின் சந்திப்பில் விஜயின் மீதே அண்ணாமலை அவர்கள் குற்றச்சாட்டை வைத்துள்ளார். அதாவது விஜய் அவர்கள் ஓர் சினிமா பிரபலம், அப்படி இருக்கும் போது மொத்த கரூருக்கும் சேர்ந்து ஒரே நாளில் கூட்டம் கூட்டுகிறார், அது விடுமுறை நாளான சனிக்கிழமையில். அப்போது குழந்தைகள் மற்றும் சிறுவர்கள் எல்லாம் வீட்டில் தான் இருப்பார்கள். சனிக்கிழமை என்பதால் வீட்டில் இருக்கும் குழந்தைகளையும் தூக்கி கொண்டு வந்து விடுகிறார்கள். ஒரு கட்சி தலைவராக விஜய் சிந்தித்து செயல்பட்டு இருக்க வேண்டும் என்றும் அதே பத்திரிகையாளர் சந்திப்பின் போது கூறியுள்ளார். கடைசியாக என்னுடைய குற்றச்சாட்டு விஜய் ஒரு நடிகர் கரூருக்கு பெரம்பலூர் எல்லோரும் வரத்தான் செய்வாங்க, குழந்தை குட்டியை கூட்டிட்டு வருவாங்க. அது வீட்டிலே வரந்த குழந்தை கூட்டிட்டு வர மாட்டாங்க. திங்கக்கிழமையோ செவ்வாய்க்கிழமையோ புதன்கிழமையோ குழந்தை டியூஷனுக்கு போக படிக்கும். நீங்க வீக்கெண்ட்ல சனிக்கிழமை வச்சா குழந்தை எடுத்துட்டு தான் மக்கள் வர செய்வாங்க. ஏன்னா ஒரு கூட்டத்தை பார்ப்போமே, ஒரு கூட்டத்தை குழந்தை காட்டுவோமே, ஒரு தலைவனை காட்டுவோமே, சினிமா ஸ்டார் காட்டுவோம். அதனால் விஜய் அவர்களை போன்றவர்கள் இதெல்லாம் யோசிக்கணும், இதெல்லாம் யோசிச்சு. அவர் யாருமே எந்த ஒரு தலைவரும் என்னுடைய கூட்டத்தில் யாராச்சும் இறக்கணும்னு யாரும் வரமாட்டாங்க. விஜய்க்கும் அது போன்ற மனப்பான்மை கிடையாது. அவரும் மக்களை பார்க்கணும்னு ஆசையோடு தான் வந்திருக்கணும், மக்களும் அவரை பார்க்கணும்னு ஆசையோடு வந்திருக்கணும். அப்படி இருக்கும்பொழுது ஒரு தலைவனுடைய கடமை, நாம போறனால யாருக்காச்சும் போக்கணும் ஆகுதா? நம்மகிட்ட அந்த அளவுக்கு லீடர்ஷிப் டீம் இருக்காங்களா? பாரதிய ஜனதா கட்சியோ வேற ஒரு கட்சி எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு லீடர்ஷிப் டீம் இருப்பாங்க, செகண்ட் லெவல் லீடர்ஸ் இருக்காங்க. இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்தவரை இப்பதான் தலைவர்கள் வர்றாங்க, செகண்ட் லெவல் லீடர்ஷிப் டெவலப் ஆகும். அப்படி இருக்கும் பொழுது யாரை கண்ட்ரோல் பண்ணுவாங்க, யாரை போய் தடுத்து நிறுத்துவாங்க, இது எல்லாம் விஜய் அவர்கள் உணரும். ஆனால் இப்ப இருந்து அவர் போகக்கூடிய எல்லா கூட்டத்தையும் மாற்றணும். வீக்கெண்ட் கான்செப்டை வெளியே வாங்க. ஏற்கனவே நம்ம சொன்னோம், இல்ல மக்களுக்கு உபத்திரம் கொடுக்க கூடாதுக்கா வீக்கெண்ட்ல போறேன் நியாயம். வீக்கெண்ட்ல போனதான் கூட்டம் வரும், வீக்கெண்ட்ல போனதான் குழந்தைங்க வருவாங்க, வீக்கெண்ட்ல போனதான் பெண்கள் வருவாங்க. எதற்காக இத்தனை குழந்தைகள், 10க்கும் மேற்பட்ட குழந்தைகள் எதற்காக இறந்திருக்கிறாங்க? வீக்கெண்ட்ல கூட்டம் வச்சனாலும். அதனால நான் விஜய் அவர்கள் மீது நேரடியாக குற்றச்சாட்டு சொல்லிக்கிறேன். இதெல்லாம் உட்காந்து ஆராய்ந்து வீக்கெண்ட்ல ஒரு போன்ற ஒரு மாநாடு தேவையா, ஒரு மாவட்டத்திற்கு ஒரு பாயிண்ட் மட்டும் தேவையான ஆலோசனை. ஏன்னா 2ஆம் கட்ட தலைவர்கள் உருவாகும் வரை இந்த பிரச்சனை ஒரு கட்சிக்கு வரத்தான் செய்யும். அதனால் நிச்சயமாக விஜய் அவர்கள் இதை பரிசீலித்து நடவடிக்கை எடுப்பார்கள் நம்பிக்கை இருக்கு. அதே நேரத்தில் நம்ம எல்லா ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். விஜய் மேல குற்றச்சாட்டம், விஜய் தான் அரசு, அரசு இங்கே பொறுத்தவரை தரகர வேலை செய்யும். விஜய் அவர்களுக்கு அனுமதி கொடுக்கணும், வர்ற மக்களுக்கும் பாதுகாக்கணும், அந்த வேலையை அரசு செய்யுது. விஜய் அவர்களுக்கும் சரியான முறையில் அனுமதி இல்லை, வந்த மக்களுக்கும் சரியான முறையில பாதுகாப்பு கொடுக்கணும். அரசை பொறுத்தவரை 2 இடத்திலும் தோன்றுகிறாங்க. ஒருதலை பட்சமாக பாரபட்சமாக எதிர்கட்சிகள் நடத்துகிறாங்க, ஒருதலை பட்சமாக பாரபட்சமாக சாமானிய மனிதர்கள் நடத்துகிறாங்க. அதனால் அரசு வெற்றி தலைகுனியணும். மாவட்ட ஆட்சியர் மீதும் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் மீதும் கடும் நடவடிக்கை. இப்படி விஜயை பற்றியும் குற்றச்சாட்டு கூறியுள்ளார் அண்ணாமலை. மேலும் அவர் கூறும்போது, விஜயிடம் ஓர் லீடர்ஷிப் டீம் இல்லை, அதை அவர் கவனத்தில் கொண்டு செயல்பட வேண்டும் என்கிறார் அண்ணாமலை. இங்கே அவர் என்ன கூறுகிறார் என்றால், பொதுவாக ஓர் கட்சி தலைவர் பரப்புரைக்கு செல்கிறார் என்றால் அவர் செல்லும் பகுதியின் கட்சி வேட்பாளர் அல்லது அக்கட்சியில் மிகவும் பிரபலமாக யாரையாவது பக்கத்தில் வைத்துக் கொண்டுதான் பரப்புரை வாகனத்தின் மீது தோன்றுவார்கள். அப்போது அவர்களுடைய பகுதி தலைவர்கள் என்ற முறையில் அந்த கூட்டம் ஒரு கட்டுப்பாட்டில் இருக்கும். தற்போது எடப்பாடி அவர்கள் 150க்கும் மேலான இடங்களுக்கு சென்று பரப்புரை செய்து வருகிறார். எங்காவது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மட்டும் தோன்றுகிறாரா? அவருடன் தலைவர் அந்த பரப்புரை வாகனத்தில் தோன்றி இருக்கிறார்கள் என்பதை விஜய் போன்றவர்களுக்கு அண்ணாமலை அவர்கள் அறிவுரையாகவும் கூறியுள்ளார். வார இறுதி நாள் என்பதால் பெண்களும் தங்கள் குழந்தைகளை அழைத்துக் கொண்டு திரையில் பார்த்த தங்கள் சினிமா ஸ்டாரை நேரில் தாங்களும் தங்கள் குழந்தைகளுக்கும் காண்பிக்க வந்து விடுகிறார்கள் என்று அண்ணாமலை பத்திரிகையாளர் சந்திப்பில் கூறியுள்ளார். அதே போல் பொதுமக்களுக்கும் அண்ணாமலை அவர்கள் அறிவுரை கூறியுள்ளார். அப்பா அம்மாக்கு ஒரு குழந்தை நீங்க தான், இறந்து போன 40 பேருக்கு அவங்க வீட்டுல தங்கத்தான் இருக்காரு. கணவன், மனைவி, குழந்தை, தாத்தா, பாட்டி எல்லோரும் யாரும் இறந்திருக்கிறாங்க. ஆனா எதற்காக இப்படி ஒரு மேல தொங்குறது, கோயில் மேல நிக்கிறது, மசூதி மேல நிக்கிறது, சர்ச்சு மேல நிக்கிறது, டான்ஸ் ஷோவா மேல நிக்கிறது? எதுக்கு அப்படி? உங்களுடைய தலைவனை பார்க்கணுமா, ஆனந்தமா பாருங்க, டிவியில பாருங்க, பாதுகாப்பா பாருங்க, கை தட்டுங்க, ரசிங்க, எல்லாம் பண்ணுங்க. உங்களுக்கு அங்கே பாதுகாப்பு இல்லைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஏன் போய் அடையிறீங்க? இன்னைக்கு 1 ஸ்கொயர் மீட்டரை பொறுத்த வரைக்கும் 2 பேர் தான் நிற்கலாம். 2 பேர் என்னதான் பாதுகாப்பு? 1 ஸ்கொயர் மீட்டர் 100 ஸ்கொயர் மீட்டர்னா 1024 ஸ்கொயர். எத்தனை
பேர் நிக்கிறாங்க. ஒரு ஸ்கொயர் மீட்டருக்குள்ள 5 பேர் நின்னா நடக்காம என்ன ஆகும்? அதனால் யாரும் மீது குறை சொன்னாலும் அரசு, எஸ்பி, டிசி, விஜய் அவங்க இவங்கன்னு யாரும் என்ன சொன்னாலும் கூட்டத்துக்கு வருகின்ற ஒருத்தரும் யோசிக்கணும். உங்க குடும்பத்துக்கு நீங்க மட்டும்தான். உங்களை இறந்துட்டா அவங்களுக்கு அந்த லைஃப் டைம் போச்சு. ஆனா நீங்க தயவு செஞ்சு யார வேணாலும் போய் பாருங்க. டிவியில பாக்குறவங்கள பாருங்க, யூடியூப்ல பாக்குறவங்கள பாருங்க, தூரத்துல இருந்து பாருங்க. அங்க போனதுக்கு அப்புறம் பாதுகாப்பு இல்லைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஏன் உள்ள போறீங்க? எதுக்காக பைப்ல துரத்துறீங்க? என்ன நீங்க கீழே விழுந்தா யாருக்கு பிரச்சனை? மற்றவங்களுக்கு 10 லட்சத்துல ஒருத்தர் நீங்க, ஆனா உங்க அப்பாவுக்கு நீங்க மட்டும்தான், அம்மாவுக்கு நீங்க மட்டும்தான். அதனால அந்த இளைஞர்கள், பெண்கள், குழந்தைகளுக்கு நான் ரொம்ப மன கஷ்டத்துல சொல்றேன். தயவு செஞ்சு இது போன்ற ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தாங்க. கூட்டமா இருக்கிற இடத்துக்கு போகாதீங்க. அரசியல் கட்சி, பாரதிய ஜனதா கட்சி நாங்களும் மாநாடு போறோம். பாதுகாப்பா இருக்கு, விஸ்தாரமா இருக்கு, நாங்க போய் நிக்கலாம்னா வாங்க, வராது. டிவியில பாருங்க, தொலைபேசியில கேளுங்க, நியூஸ் பேப்பரை படிங்க. என்னுடைய அன்பான வேண்டுகோள் இது முதலும் கடைசியுமா. பார்த்தீர்களா, அண்ணாமலை அவர்கள் அனைத்து தரப்பினரும் செய்த தவறுகளை தான் எடுத்து கூறியுள்ளார். அரசு மற்றும் விஜய் இரு தரப்பினரும் செய்த பிழையை பற்றித்தான் அவர் கூறியுள்ளார். பொதுமக்கள் என்ன செய்தனர், அவர்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதையும் தெளிவாக கூறியுள்ளார். மேலும் பாஜக மற்றும் டிவிகே கூட்டணி வைக்கப் போகிறது என்று நம்பகத்தன்மை இல்லா செய்திகள் உலா வருகின்றன. இதற்கு காரணம், 2 தினங்களுக்கு முன் துக்ளக் ஆசிரியர் குருமூர்த்தி அவர்களை விஜய் சென்று பார்த்ததாகவும், அடுத்து இந்த மாதம் வரும் 10ஆம் தேதி உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களையும் விஜய் நேரில் சென்று பார்க்க போவதாகவும் சில தகவல்கள் அடிபடுகின்றன. இதையெல்லாம் வைத்து பாஜகவும் டிவிகேவும் இணைய போகிறது என்று பேசப்படுகிறது. இது எந்த அளவிற்கு சாத்தியம் என்பதை நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கூறுங்கள். எது எப்படி இருந்தாலும் இப்போது கரூர் சம்பவம் நீதிமன்றத்தில் உள்ளது. நீதிமன்றம் சரியான தீர்ப்பு தந்தால், அதன்படி விஜய் அவர்கள் அரசியலில் நீடித்தால் மட்டுமே இது எல்லாம் சாத்தியம். சரி நண்பர்களே, அண்ணாமலை அவர்கள் விஜய்க்கு ஆதரவாக பேசினாரா? மேலும் விஜய் அவர்கள் பாஜகவுடன் இணைவாரா என்பதை நீங்கள் உங்கள் பதிலாக கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கவும். நண்பர்களே, நமது சேனலை நிறைய பேர் சப்ஸ்கிரைப் செய்யாம பார்த்துக்கிட்டு வர்றீங்க. எனவே தயவு செய்து இந்த வீடியோவை பார்ப்பவர்கள் அனைவரும் சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பார்க்குமாறு மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். மேலும் இந்த வீடியோவிற்கு ஒரு லைக் கொடுக்கவும். நீங்கள் லைக் கொடுக்கும் போது உங்களுக்கு ஹைப் பாயிண்ட் காட்டினால் இந்த வீடியோவை ஹைப் பாயிண்ட்ஸ் மூலம் ஹைப் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம். அப்படியே இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கும் குடும்பத்தினருக்கும் ஷேர் செய்யுமாறு மிகவும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.